ஏகத்துக்கும் மிரண்டான் முருகன். மறுகணம் சீறினான். என்ன பாட்டா உனக்கு சாமியார் மாதிரியா தெரியுது? நான் என்ன காவி உடையில அலையறேன்? இப்ப உள்ள சாமியாரெல்லாம் காவி கட்டிக்கிட்டு அலையறதில்ல. ஒன்ன மாதிரிதான் டீசெண்டா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. சொல்லிவிட்டு கலகலவென சிரித்தாள். அவனுடைய முறைப்பை பொருட்படுத்தாமல் வந்து நின்ற சர்வரிடம் படைக்கு சொன்னாள். நீ ஆபீஸ் விட்டதும் வீட்டுக்கு வர்ற. அம்மா கிட்ட எடுத்து சொல்றேன். எனக்கு அந்த மாப்பிள்ளையே ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அவரு கட்டிக்க ஆசைப்படுறேன். அதனால உங்க பிடிவாலத்தை விட்டுடுங்கன்னு எனக்காக பேசணும். நான் தான் உன் கல்யாணத்தையே முடிச்சு வைக்கணும்னு சொல்றேன், இல்லையா? ஏகத்துக்கும் எரிச்சலாக கேட்டான். மேசையில் வந்து உட்கார்ந்த சூடான வடையை எடுத்து ருசித்தவாறே கண்களை மூடி திறந்து ஆமாம் என்பதாய் தலையை ஆட்டினாள். மனதுக்குள் பொறுமினான். என்னை என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாள் இவள்? கடைசியில் என்னை புரோக்கர் ஆக்கிட்டாளே. இதுதான் சமயம். அடியே லூசே, நான் உன்னை காதலிக்கிறேன். நீ என்னடான இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி தூது போக சொல்ற? மரியாதையா என் காதலை ஏத்துக்கிட்டு நாளையிலிருந்து பீச் பார்க்குன்னு சுத்துறதுக்கு ரெடி ஆயிரு என அதிரடியாய் மிரட்ட வார்த்தைகள் முட்டிக்கொண்டு முந்திக் கொண்டு வந்தன. ஆனால் வெளியில்தான் வரவில்லை. ஏன் ஏன் என கேள்வி அவனுக்குள் வேள்வி நடத்தி கொண்டிருந்தது. இத்தனை சுதந்திரமாக இவளுடன் பழகுகிறேன், இத்தனை நெருக்கமாக பேசுகிறேன். அவளுடைய வாழ்க்கையையே நான் தான் வடிவமைக்க வேண்டும் என்று நம்பிக்கை வைக்கிறாள். நான் பேசினால் அம்மா ஒத்துக்கொள்வாள் என்று நம்புகிறாள். மனதிற்கு இத்தனை நெருக்கமாக என்னை நினைக்கிறாள். அப்படிப்பட்டவளிடம் உன் வாழ்க்கைக்கே நான் தான் நெருக்கமானவன் என சொல்ல என்ன தயக்கம் எனக்கு? என்ன பெண்ணிவள்? இத்தனை வருடங்களாக என்னுடன் பழகுகிறாள். நேற்று வந்து பார்த்துவிட்டு போனவனின் நிறம், மனம், குணம் என புகழ்ந்து தள்ளுகிறாள். பக்கத்திலேயே இருக்கும் என் நிறம், மனம், குணம் அவளை ஈர்க்கவில்லையா? எனக்குள் இவள் மேல் ஏற்பட்ட ஈர்ப்பு ஏன் இவளுக்கு என்மேல் ஏற்படவில்லை? இந்த பெண்கள் ரொம்ப மோசம். நண்பர்களாக நினைத்தவர்களை கடைசி வரை நண்பர்களாகவே வைத்திருக்கிறார்கள். காதலர்களாக அவர்களுக்கு புரோமோஷன் கொடுப்பதே இல்லை. எதேச்சையாக பார்த்த ஒருத்தனை எண்ணி உருகும் இவர்கள் எப்பொழுதும் பக்கத்திலே இருப்பவர்களிடம் என்மேல் ஏதாவது ஐடியா இருக்கான்னு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு செக் பண்ணிக்கொண்டு இன்னொன்றுக்கு தாவுவதில்லை. கடைசியில் நண்பனையே தூதாக வேலைக்காரனாக மாப்பிள்ளைக்கு துணை மாப்பிள்ளை வரை மாற்றி வயிற்றெரிச்சலை கொட்டிக் கொள்கிறார்கள். நாசமா போக. ஏய், என்ன யோசனை? இந்த கேள்வியை அவள் கேட்டபோது தட்டில் ஒரு வடைக்குள்ள இல்லை, அத்தனையையும் காலி பண்ணி வைத்திருக்கிறாள் பாதகி. என்ன இது, எல்லா வடையையும் காலி பண்ணி வச்சிருக்க? ஆமா, நீ என்ன பண்டத்தையெல்லாம் குறைச்சுக்க. பாரு, முகம் பூரா ஒரே பரு. அப்புறம் சொல்ல சொல்லையா அம்மி குத்தின மாதிரி இருக்கும். எவளும் கட்டிக்க மாட்டா. அடிப்பாவி, இவளை ஒருத்தன் பொண்ணு பார்த்துட்டு போனதுமே மத்த எல்லா ஆம்பளைங்களும் தேர்வாகாத லிஸ்டுக்கு போய்விட்டார்களா? அவன் நல்லவனா கெட்டவனான்னு எனக்கு எதுவும் தெரியாத பட்சத்துல நான் எப்படி உனக்காக வக்காலத்து வாங்க முடியும்? ஏன் இப்படி சந்தேகப்படுற? பின்ன கட்டி கொடுக்க போறது வள்ளியே. நீ எவ்வளவு முக்கியமானவள் தெரியுமா எனக்கு? நாளைக்கு உன் கண்ணுல ஒரு துளி கண்ணீர் வந்தா கூட என்னால தாங்க முடியாது. அவனுடைய வார்த்தைகளில் நெக்குருகி போனாள் வள்ளி. சே, இப்படிப்பட்டவனுக்கு வைக்காமலா நான் வடையை தின்று தீர்த்தேன் என குற்ற உணர்வில் நொந்து கொண்டாள். முருகன், நீ உண்மையில் சூப்பர் தாண்டா. என் மேல உனக்கு எவ்வளவு அக்கறை! கிரேட். நீ எனக்கு ஃப்ரெண்டா கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும்டா. கண்களை படபடவென சிமிட்டி அவனுடைய கைகளை பற்றிக் கொண்டாள். இப்படிப்பட்ட உனக்கு ஒரு வடை கூட வைக்காம தின்னது நினைச்சு வெக்கப்படுறேன்டா. வேணா இன்னொரு பிளேட் ஆர்டர் பண்ணட்டா? பாவமாக கேட்டாள் வள்ளி. வேண்டாம் தாயே, அவசரமாக மறுத்தான். பருவரும்னு பயப்படுறியா? இல்ல, பர்ஸ் காலியாகிடும்னு பயப்படுறேன். அப்ப சரி. பாதகி,
பரவாயில்லை, நான் பணம் தரேன்னு சொல்றாளா பாரு. இவளை போய் காதலிச்சேன் பாரு. பேசாம இவளை அந்த நெட்ட மாப்பிள்ளைக்கே தள்ளி விட்டுடலாம். இப்படி பண்ணனா என்ன? எப்படி? அந்த மாப்பிள்ளை எப்படி, என்ன நல்லவனா கெட்டவனான்னு விசாரிச்சு பாரேன். அடுத்த வாரம் கம்பெனில ஆடிட்டிங். அதுக்காக எல்லாரும் முதுகோடையே கூடுதல் டைமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதையெல்லாம் போட்டுட்டு அவன் நல்லவனா கெட்டவனான டிடெக்டிவ் வேலை செய்யறதுதான் இப்போ முக்கியமா? அப்படின்னா விசாரிக்காமலேயே கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? கெட்டவனாயிருந்தா நீ திருத்து. எனக்கு அதான் வேலையா? என்னமோ எனக்காக உயிரையே தர்ற ஃப்ரெண்டு மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினேன். என் கண்ணுல நீர் வழிஞ்சா உன் நெஞ்சுல உதிரம் கொட்டும்னு சொன்னேன். அதுக்காக என் வேலைக்கே வேட்டு வச்சுக்கிட்டு எவன் எப்படி நான் ஆராய்ச்சி செய்துகிட்டு இருக்கணுமா? பேசாம தெரிஞ்சவன் எவனாவது கட்டிக்க பாரு. என்னமோ சொல்வாங்களே, தெரியாத பேயை விட தெரிந்த பிசாசே மேல்னு. அது மாதிரி. அதான் நீ ஏன் சொல்லிட்டியே, தெரிஞ்சவன் எல்லாம் பிசாசுன்னு. நான் கூட உனக்கு பிசாசாதான் தெரியறனா? கிட்டத்தட்ட தன் காதலை சொல்லும் நிலைக்கு நெருங்கிவிட்டது போல் தோன்றியது அவனுக்கு. அவள் இரு கைகளாலும் வாயை பொத்திக் கொண்டு வெடித்து புறப்பட்ட சிரிப்பை அடக்கி தோற்று சிரித்தாள். என்ன சிரிக்கிற? நீ பிசாசு கிடையாது. பின்ன சாத்தான், குட்டி சாத்தான். அவளை எட்டி தலையிலேயே நங்கு நங்குன்னு குட்ட வேண்டும் என துடித்த கைகளை அடக்கிக் கொண்டான். இது பாரு, ஆபீஸ் விட்டதும் வீட்டுக்கு வர்றேன். அம்மா மனச மாத்துறேன் சொல்லிவிட்டு எழுந்தாள். அலுவலகம் முடிந்ததும் அவன் தப்பி ஓடிவிடாதவாறு அவனுக்கு முன்னே வந்து அவனுடைய வாகனத்தின் அருகே நின்றிருந்தாள். ஏ, இன்னொரு நாள் வரேனே, வெளியூர் முக்கியமான வேலை இருக்கு என்று தப்பிக்க பார்த்தான். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். உனக்கு என் வாழ்க்கையை விட முக்கியமான வேலை இருக்கா? கிளம்பு என் அவனை வலுக்கட்டாயமாக தன் வீட்டை நோக்கி பைக்கை செலுத்த வைத்தான். வள்ளி வீட்டிற்கு வந்ததும் வழக்கமாக காஃபி போடும் அம்மாவிடம், நான் போடுறேன், இவன் என்னமோ உன்கிட்ட பேசணுமா, பேசிக்கிட்டிரு என அம்மாவிடம் அவனை உட்கார வைத்துவிட்டு நைஸாக சமையல் அறைக்குள் நுழைந்தாள் வள்ளி. என்ன அதிசயமா இருக்கு, இவ காஃபி போடுறேன் போறா, என்ன விஷயம்? சொல்றேன் ஆண்டி, காஃபி வரட்டும். அவ போடுற காஃபிய குடிச்சிட்டு நீ தெம்பா பேசலான்னு இருக்க. எனக்கு பயமா இருக்கு. என்ன பயம் ஆண்டி? அந்த காஃபிய குடிச்சிட்டு நீ ஒழுங்கா இருக்கணுமே. ரெஸ்ட் ரூம்க்கு ஓட நேர்ந்தா சொல்ல வந்ததை எங்க சொல்ல போற? இதை கேட்டு பெரிதாக சிரித்தான். ஆண்டி, ஒரு காஃபி கூடவா உங்க பொண்ணுக்கு போட தெரியாதா? காஃபி என்ன, சுடு தண்ணி கூட போட தெரியாது. உள்ளிருந்து காஃபி ட்ரேயுடன் வந்தாள் வள்ளி. என்ன சுடு தண்ணி பச்சை தண்ணின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க என்றபடியே முருகனிடம் ட்ரேயை நீட்டியபடியே, இந்த காப்பியை எடுத்துக்க என்று ஒரு கோப்பையை சுட்டிக்காட்டினாள். என்னது, எனக்கு மட்டும் ஹார்லிக்ஸா? ஆமா. என்னடி இது அநியாயம், அவனுக்கு ஹார்லிக்ஸும் எனக்கு காஃபியும் தரியா என்றபடி தன்னிடம் நீட்டிய கோப்பையை வாங்கியபடியே கேட்டாள் வசந்தி. அம்மா, அவன் எனக்காக பேச வந்திருக்கான், அதான் ஸ்பெஷல். ஓ, அப்படி என்ன அவளுக்காக நீ பேச வந்திருக்க? எல்லாம் அவளுடைய கல்யாண விஷயமாதான் ஆண்டி என்றபடி ஹார்லிக்ஸை உறிஞ்சினான். ஏன், அவளுக்காக நீ மாப்பிள்ளை பாத்திருக்கியா என்று சிரித்தாள் வள்ளி. அம்மாவை முளைத்தபடியே தன் காஃபியை உறிஞ்சிக் கொண்டிருந்தாள் வள்ளி. பார்க்க வந்த மாப்பிள்ளையை பத்திதான் பேசணும். யாரு? நேற்று வந்தாங்களே அவங்கள பத்தியா? அந்த இடம்தான் வேண்டான்னு சொல்லியாச்சே, அப்புறம் என்ன? வேண்டான்னு சொல்ற அளவுக்கு அந்த மாப்பிள்ளை என்ன நல்லா இல்லையா என்றான் முருகன். மாப்பிள்ளை நல்லா இருந்தா மட்டும் போதுமா? மாப்பிள்ளையோட அம்மாவை எனக்கு பிடிக்கல. சொல்லப்போனா மாப்பிள்ளைக்கு அம்மா இருக்கிறதே எனக்கு பிடிக்கல. அம்மா இல்லாம எப்படி அப்புறம் அவர் பிறந்திருப்பாரு? பிள்ளைன்னு இருந்தா அம்மா இருக்கதானே செய்வாங்க. இருந்துட்டு போகட்டும். ஆனா என் பொண்ணு நான் மாமனார் இல்லாத இடத்துலதான் கட்டி கொடுப்பே. இது நான் இப்போ எடுத்த முடிவில்ல, அவ பிறந்த போதே எடுத்த முடிவு.
மாமியாருங்கிற பேயி அவ போற இடத்துல இருக்க கூடாது. நீங்க நினைக்கிறது தப்பு ஆண்டி. அவளுக்கு அந்த மாப்பிள்ளைய புடிச்சிருக்கு. என்ன புடிச்சிருக்கு? ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்திருப்பானா? அதுக்குள்ள என்ன அவனை புடிச்சிடுச்சு? என்னமோ 4-5 வருஷம் பழகின மாதிரி. 4-5 வருஷம் பழகினா கூட சில பேரை பிடிக்கிறதில்ல ஆண்டி என்று நொந்து கொண்டான். அவனுடைய துக்கத்தில் தன்னை பற்றிய குறிப்பே இருந்தது. உண்மையில் அவங்கள பெண்ணு பார்க்க சொல்ல எனக்கு இஷ்டம் இல்ல. சேதுராமன் ரொம்ப வேண்டப்பட்டவர். தூரத்து சொந்தம். எனக்கு சித்தப்பா முறை. கல்யாணத்துக்கு போன இடத்துல இந்த கோஷ்டி பொண்ணு தேடிக்கிட்டு இருந்த செய்தி தெரிஞ்சதும் இங்க அழிச்சிட்டு வரேன்னு சொன்னாரு. மொத பொண்ணு பார்க்க வர்றவங்கள வரவேண்டான்னு சொல்றது மங்களரமா இருக்காதுன்னு தான் முதல் கோணல் முற்றும் கோணலாகிடும்னு தான் வந்துட்டு போகட்டும்னு சொன்னேன். நெய்யுக்கும் எண்ணெய்க்கும் தான் கேடு, வடையும் கேசரியுமா ஆண்டி? நானும் தானே சாப்பிட்டேன். இப்படி சொன்னா எப்படி? நீயும் அவங்களும் ஒன்னா? நீ இந்த வீட்ல ஒருத்தன். நான் சேதுராமன் சித்தப்பா கிட்ட கண்டிச்சு சொல்லிட்டேன், அவளுக்கு மாமியார் இல்லாத இடமா அழைச்சிட்டு வாங்கன்னு. ஆனா ஆண்டி, அவளுக்கு அந்த மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருக்கான். அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா. ஆமா, பெரிய ஆணழகன், நெடுநெடுன்னு பனைமர மாதிரி. உன் அழகுல கால்வாசி கூட அவன்கிட்ட இல்ல. முருகனுக்கு இதயம் குளிர்ந்தது. அப்படின்னா எனக்கே கட்டி கொடுத்துருங்க ஆண்டி. கேட்க துடித்த நாக்கை கஷ்டப்பட்டு அடக்க வேண்டியிருந்தது. ஆண்டி, நீங்க நினைக்கிற மாதிரியெல்லாம் இன்னைக்கு மாமியார்கள் இல்ல. அன்னைக்கு படிக்காதவங்களா, வெளி உலகம் தெரியாதவங்களா இருந்தாங்க. அதனால வர்ற மருமகளை புரிஞ்சுக்காம கஷ்டப்படுத்தினாங்க. ஆனா இன்னைக்கு நிறைய சுதந்திரம் தர்றாங்க, புரிஞ்சுக்கிறாங்க. படிச்சவங்களா, வேலை பார்க்கறவங்களாவும் இருக்காங்க. நீங்க மாமியார்னாலே கொடுமைப்படுத்துறவங்களா, அதிகாரம் பண்றவங்களா இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க ஆண்டி. எனக்கு தெரியுமா, எவ்வளவுதான் நல்ல பொம்பளையா இருந்தாலும் மாமியார்ங்கிற பதவிக்கு வந்துட்டாலே அவளுங்க புத்திய காட்டிடுவாளுங்க. எனக்கு ஒரே பொண்ணு, ரொம்ப செல்லமா வளர்த்து வச்சிருக்கேன். ஆம்பளை புள்ள எனக்கு இல்ல. எனக்கு வர்ற மருமக எனக்கும் மகனா இருந்து கடைசி காலம் வரை என்ன பாத்துக்கணும். கடைசி காலத்துல நான் எங்க போவேன்? என் ஃப்ரெண்டு ஒருத்தியோட கதையை கேட்டா உனக்கு ரத்த கண்ணீரே வரும். என்ன மாதிரிதான் அவளுக்கு ஒரே பொண்ணு. கல்யாணம் பண்ணி கொடுத்தா மாமியார் கிழவி அந்த பொண்ண அம்மாக்காரிய வந்து பார்த்துட்டு போக கூட அனுமதிக்கிறது இல்ல. ஆனா மாதிரி கிடக்கா என் ஃப்ரெண்டு. எனக்கும் அந்த நிலைமை வரணுமா? பாவம். வசந்திக்கு கண்கலங்கி விட்டது. சட்டென்று அவளுடைய கையை பற்றி கொண்டு, ஆண்டி, நான் உங்களுக்கு மருமகனுக்கு மருமகனா, மகனுக்கு மகனா இருப்பேன். உங்க பொண்ணை எனக்கு கட்டி வைங்க ஆண்டி என்று கெஞ்ச வேண்டும் போல் இருந்தது. வசந்தி எழுந்து கொண்டாள். நீ அவகிட்ட எடுத்து சொல்லி புரியவை, நான் கோவிலுக்கு போயிட்டு வரேன் என கூறிவிட்டு பூஜை கூடையை எடுத்துக்கொண்டு வாசலில் இறங்கினாள் வசந்தி.